இந்த உடல் உறுப்பு தானத்தை செய்திருக்கும் அந்த உறவினர்கள் அனைவரையும் நான் இன்னைக்கு பார்த்து, இது ஒரு விளம்பர நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. Please understand that this is not a event for advertisement, but it is an event for creating awareness. Ipo the point which when we meet these donors, there is no way we can actually compensate them, because ஒரு உயிர்னுங்கிறது தான் எல்லாரும் அந்த உயிரை காக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த வேலையிலும் இயற்கை காரணங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சூழல் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் பல உயிர்கள் இந்த உடல் உறுப்புக்காக காத்திருக்கும் வேலை ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஒரு சுகாதாரத்துறை செயலர் என்ற ஒரு பதவியை நீங்க பார்க்கும்போது ஒரு மிகவும் ஒரு டச்சிங் டிஃபிகல்ட் சார்ட் ஆஃப் ஜாப் we have people waiting for organs desperately, without which they may die. On another hand, we have people who would definitely, everybody would like to give them life, but due to certain reason they have gone to brain death. அந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல இப்படி கிரீஃப் கவுன்சிலர்ஸும், அது இவ்வளோ கிரீஃப் இருந்து கூட, அவங்களோட வேதனை இருந்து கூட அவங்க முன் வராங்க. நிறைய லாங் வேட்டுக்கோ இன்னும் நல்ல விழிப்புணர்வு தரணும். நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் அந்த இதை நம்ம ஹாரஸ் பண்ண முடியல. இன்னைக்கு அந்த 5 நபர்கள் ஒரே நாளில் தானம் கொடுத்ததுனால 23 உயிர்கள் காக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு அந்த இறப்பினால் ஏற்பட்ட சோகம், அதை மீறி அந்த ஒவ்வொருத்தர் பேசினது ஆக்சுவலாவே நம்ம அழாமல் கூட கண்ணீர் தண்ணீர் நமக்கு we are feeling emotional. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல எனக்கு இந்த மாதிரி அவங்களை பார்த்து எங்களோட நன்றி, மாநில அரசு சார்பாக நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் அப்போலோ மருத்துவமனையையும், அது மட்டும் இல்லாமல் எங்க கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு காமன் ப்ரோக்ராம். தட் இஸ் மாநில அரசும் தனியார் மருத்துவமனையும் அரசு மருத்துவம், அதுக்கு தான் டீன் எல்லாம் இங்க இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்னன்னா ஒரு ஒளிவுமறையற்ற ரீதியில நமக்கு நினைச்சவங்களுக்கு நம்ம உடல் உறுப்பை கொடுக்க முடியாது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் ஒரு கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டின்னு ஃபங்க்ஷன் பண்ணி, அது நான் நினைச்சா கூட மாற்றி கொடுக்க முடியாது, சேர்மன் சார் நினைச்சா கூட மாற்றி கொடுக்க முடியாது. அந்த வகையில் டிரான்ஸ்பிளான்ட் செயல்படுத்தி நம்ம இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா டிரான்ஸ்போர்ட் காரிடார், டிராஃபிக் காரிடார் பண்றதெல்லாம் பண்றோம். ஆனா என்னோட கடைசி வேண்டுகோள் என்னன்னா, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல நம்ம பத்திரிகை துறை நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பாருங்க, நம்ம அந்த பீச் ரோட்ல வரும்போது எனக்கே பயமா இருக்கும். அந்த எல்லாரும் பைக்கை ஹெல்மெட் இல்லாம போடுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், ஒரு செல்போனுக்கு 1200 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் அவங்க கவர் வாங்கிக்கிறாங்க செல்போன் பாதுகாப்பு. சாதாரண ஹெல்மெட் ஈவன் ரோட் சைட்ல இருக்கிறது பட்டா கூட பின்னாடி வைக்கிறாங்க. யாரும் காலை தறி பிடிச்சா காட்டணும், அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா என் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சவங்களே, என்னோட காலேஜ்ல படிக்கிற ஒரு பையன் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், இம்மிடியேட்டுக்கு அவங்க குடும்பம். அந்த வகையில் தான் இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் முடிந்த அளவு தவிர்க்கிறதுக்கான விழிப்புணர்வு பண்ணோம். கடைசியா நாங்க மீண்டும் தன்னை வணங்கி உங்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். உங்கள் ஒவ்வொருத்தரோட ஆசை, உங்க இறந்தவர்களோட உங்களுக்காக உள்ள ஆசை எல்லாம் எங்களுக்கு அதை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு கடமைப்பட்டுள்ளோம். டெஃபினட்டா நாங்கள் உங்க கூட இருப்போம். அப்புறம் we'll be very happy to share with some of our other people who are not so well versed with the regional language, that in Tamil Nadu we give maximum importance to creating awareness. Today, as I mentioned, it's a date for creating awareness, not a item to say that 5 people have given. This is a unique occurrence. We need to salute the donors who have come forward, the grief counselors who have worked behind the scene to join together. But most importantly, despite all the efforts of grief counselors, the involvement of the family members to have come forward to donate, we salute them. We, despite being leaders, we have a very long way to go in trying to address the need for the organs, because the need for the organs is too high. We are trying to tackle it multidimensionally, addressing it as a non-communicable diseases program, addressing to prevent these people from
donating, that is preventing road traffic accidents. Inevitable things you can't do, but things which can be prevented, we are working together. I also mentioned in Tamil that, what pains me is that, people try to buy a very costly cover for a cell phone, but they don't invest to put the helmet. Even if they buy a helmet, they put it behind to safeguard the rules. So these are some thoughts, but today those thoughts are not, this is not a thing to tell those things, but really we salute the donors. They have the family members, you have created, your message will create awareness among so many more people to come forward and give their organs to so many others. As I say, 5 people have saved 23 others. And I salute them. I really look at your aspirations. Your parents, whoever you have lost, would have had dreams for you. We will be with you in your dreams. With these few words, I end by saying it's a very emotional day. It is more than an event, it is an emotion. And I really salute the donors, and I thank the press and television media for having come to cover this solemn event. Thank you.